மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் கீரநத்தம் பகுதியில் திருமணமான 4 நாட்களில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். திண்டுக்கல்லைச் சேர்ந்த இளம்பெண் கீரநத்தத்தில் உள்ள தன்னுடைய கணவரின் வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வானது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். திருமணமான 4 நாட்களில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிர்வேல். போலீசாரின் விசாரணையில் முதற்கட்ட தகவல்கள் என்னென்ன கிடைக்கப்பெற்றிருக்கிறது, அது குறித்த விரிவான விவரம். நிச்சயமாக கௌதமி, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் தேவனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தீபிகா என்பவருக்கும் அதே போல கோவை கீரநத்த பகுதியைச் சேர்ந்த சரவணன் அப்படிங்கிறவருக்கும் கடந்த 4 நாட்களுக்கு முன்னால திண்டுக்கல்ல திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது திருமணம் முடிந்த முதல் நாள் மணப்பெண் மணமகனிடம் நெருக்கம் கட்டாமல் விலகிச் சென்றதாக வந்ததாகவும் கூறப்படுது. அத்துடன் தன்னுடைய வந்த சகோதரர் அப்படிங்கிற நண்பர்களோட நெருங்கி பழகி வந்ததாகவும் கூறப்படுது. இதனால சந்தேகம் அடைந்து மாப்பிள்ளை சரவணன் அது குறித்து மணப்பெண்ணுடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில தீபிகாவுடன் அவரது சகோதரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஊருக்கு செல்வதாக கிளம்பி போயிருக்காரு. அவரை வழி அனுப்பிட்டு வந்த சரவணனுக்கு சென்றிருக்காரு. இதனால தனியா இருந்த தீபிகா திடீர்னு வீட்டுல தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க. இதனுடைய திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சொந்த ஊர்ல சரவணனுடைய பெற்றோர் பார்த்திருக்காங்க. அப்பொழுது அந்த பெண் தூக்கிட்டு இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதனால அவங்க சம்பவத்துக்கு காவல்துறைக்கு தகவலும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இது தொடர்பாக கோவில்பாளையம் போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம திருமணமான 4 நாட்கள்ல மணப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில கோட்டாட்சியர் விசாரணையும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.